ஈஸியாக மிக்ஸி ஜார்லேயே வந்து சப்பாத்தி மாவு பெசஞ்சிடலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளேடு தான் வந்து இந்த ஜாருக்கு வந்து யூஸ் பண்ணணுங்க. இது வந்து ஃபிட் பண்ணதுக்கப்புறமாக நம்ம மாவு எடுத்துக்கக்கூடிய அளவு எந்த அளவோ அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து தண்ணி கணக்கு இதுக்கு. இப்போ 1½ டம்ளர் அளவுக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திருக்கேன். அதில் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தணும். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து கோதுமை மாவு சேர்த்திக்கிட்டு அதில் உப்பு, எண்ணெய் எல்லாம் சேர்த்தி ஒரு தடவை அப்படியே ரன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமாக தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அதை அப்படியே சுத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டே வரணுங்க. மாவு வந்து அது நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுத்துரும். அந்த மாவு வந்து உங்களுக்கு பிசைஞ்ச உடனேவே அப்படியே அது ரன் ஆகிறப்ப நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே நிறுத்திட்டு அதுக்கப்புறமாங்க மாவு பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். அப்படியே சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நான் சப்பாத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி பார்த்தேன். சப்பாத்தி வந்து நல்லா வந்திருந்தது. இது வந்து ப்ரீத்தி ஜோடியாக் அப்படிங்கிற மிக்சர் கிரைண்டர் தான் இது. ஃபஸ்ட்டு தடவை நான் இப்போ சப்பாத்திக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நம்ம கையில் மாவு பிசைஞ்சு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நல்லா வந்திருக்குங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.